ஹே மச்சான். ஹாய். அப்படி என்னதான்டா இருக்கு அந்த ஃபோனில்? குரூப்பில் ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. ஒயர்ஸ் ஏதோ ஈவெண்ட் இருக்கான், அதான் பார்த்துட்ருக்கேன். அட போடா, ஈவெண்ட்டுன்னு அப்படி என்னதான் நடத்துகிறீங்களோ? நான் போகிறேன், நீ வரியா? என்னது, ஈவெண்ட்டுக்கு நானா? அட போடா. நீ சைட் அடிக்கிறே ஒரு பொண்ணு, அவள் வரா. ஆ, அப்போ போகிறோம், கலக்கிறோம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஈவெண்ட்டுக்கு என்னென்ன ஒர்க்னு எல்லாருக்கும் தெரியும்ல? எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டோம். ஓகே, நாளைக்கு 8 மணிக்கு ஷார்ப்பாக காலையில் அசம்பிள் ஆயிருங்க. காலை 8 மணிக்கு கிளம்புறோம், ஓகேயா? ஓகே. வருண், வருண் நாளைக்கு வரல? வரேனே. ஏய் நில்றா. உனக்கு நான் பிஸ்கெட் வாங்கி தரேன். உனக்கு என்ன பிடிக்கும்? ஹாய். ஹாய். ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ செலவு பண்ற? வாட்? இல்ல, ஒரு நாளைக்கு நீ எவ்வளோ செலவு பண்ற? மினிமம் 2000 3000. என்னது? ஓ ஓகே ஓகே. ஆமா, உன் வாட்ச் ரேட் என்ன? ஐயோ, ஒரு 15,000 இருக்கும். ஓகே ஓகே. உன் ஃபோன் எவ்வளோ? என்ன ப்ரைஸ் டேக் கேட்க வர சொன்னேன்? கூல் கூல், சும்மா கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன். நேற்று நம்ம ஆஃபனேஜ் போனது நல்லா இருந்துச்சுல்ல? ஆமாம் ஆமாம். டிஃப்ரெண்ட்டான பிளேஸ், ரொம்ப நிம்மதியான அட்மாஸ்ஃபியர், சந்தோஷமாக இருந்துச்சுல்ல? ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு, தெரியுமா? அவளுக்கு அப்பா அம்மா இல்லாதது எங்கள் 2 பேருக்கும் மட்டும்தான் தெரியும். அவளை பார்த்தா அப்படி தெரியலையே. அவள் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது, வெளியிலையும் காமிச்சிக்க மாட்டா. கொஞ்ச நேரம் முன்னாடி நான் ப்ரைஸ் டேக் பற்றி கேட்டேனே, எதுக்கு தெரியுமா? அந்த பையன் என்ன கேட்டான் தெரியுமா? எங்களை மாதிரி பசங்க கடைசி வரை படிக்கவே முடியாதான்னு கேட்டான். அந்த பையன் யாருன்னு தெரியுமா? நேற்றுக்கு உன்ட்ட ஒரு பையன் ஒரு பிஸ்கெட் கேட்டானே, அந்த பையன்தான். உன்னோட ஒரு நாள் செலவு போதும் ஒரு பையனை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு. நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுற ஒவ்வொரு காசும், காசு இல்லாமல், படிப்பு இல்லாமல்,
கஷ்டப்படுற எத்தனையோ பேருக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நமக்கெல்லாம் எதுவுமே தெரியாது, ஏன்னா நம்ம காசு இல்லாமல் வாழ்ந்ததே இல்லை. நமக்கெல்லாம் காசு இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க காசு இருந்தால் ஏதாச்சும் பண்ணலான்னு இருக்காங்க. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பையனோட படிப்புக்கு செலவு பண்ணால் போதும். நம்ம நாட்டில் படிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அம்மா அப்பா இல்லாத வெளியே அவனை மாதிரி இருக்கிற எனக்கு தான் தெரியும். ஆ சரிதானே நான் சொன்னது? ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? டேய் 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 Sir, I met all the boys last week and I would like to sponsor for their education. What's the procedure? Okay, this pamphlet explains you everything. So you can sponsor a child's educational fees and his basic needs. You can take this. Thank you, sir. I'll see to it and I'll come back soon. அவளிடம் என் காதலை சொல்ல சென்றேன். ஆனால் அவள் எனக்கு எப்படி மற்றவர்களை காதலிப்பது என்று கற்றுக் கொடுத்தாள். காதல்தான் வாழ்க்கை கிடையாது, அதுக்கும் மேல் நமக்குன்னு யாருமே இல்லைன்னு பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அன்பு காட்டி தான் நல்லவனு நிரூபிக்க தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான கல்வி கிடைச்சாலே அன்பும் பாசமும் எல்லாம் கிடைக்கும்.